வணக்கம் நண்பர்களே. ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு எலி. அந்த எலி என்ன சொல்லியிருக்குன்னா, இறை தேடி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நல்ல கிளாஸ் ஜார். அந்த ஜாரில் நிறைய நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இருந்திருக்கு. ஃபுல்லாக இருந்திருக்கு. இது என்ன பண்ணிச்சு, உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. நல்லா சாப்பிட்டு பாட்டிலில் ஒரு ஆஃப்க்கு மேலே சாப்பிட்ருச்சு. நல்லா ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு அது நல்லா கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே நீ நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. வலிக்கிட்டு உள்ளே விழுந்திருக்கு. என்னடா நம்ம ட்ராப்பில் மாட்டிட்டோமே, நம்மள்கிட்ட இவ்வளோ ஃபுட்டு இருந்துச்சு, அதை நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ உள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம மேலே போக முடியல. உள்ளே இந்த கம்ஃபர்ட்லேயே ரொம்ப நேரம் வந்துட்டோம். நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் கிடச்சி உள்ளே இருந்துட்டோம். இப்போ வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் கொஞ்சோன்னு அந்த சாப்பாடு மட்டும் அது இருந்திருக்கு. அதை மட்டும் ஒரு கும்மியலாக குறித்து ஒரு ஓரமாக ஒரு மணல் மேடு மாதிரி உருவாக்கி அது காலை மேலே வச்சு தப்பி வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது போயிடுச்சு. ஸோ இது கொஞ்சோன்னு சாப்பிடாம அந்த வச்சுருந்ததை அதை சீர் பண்ணி அதை யூஸ் பண்ணி இது வெளியே வந்துருச்சு. அது ஃப்ரீயாக வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. பட் இது அந்த கம்ஃபர்ட்டுக்கு பழகி மிச்சம் இருக்கதே சாப்பிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இது ரொம்ப அடியில் போயிருக்கும். அதனால மேலே வந்திருக்க முடியாது. அதோட லைஃபே முடிஞ்சு போயிருக்கும். நம்ம மக்களோட லைஃப் இப்படி மாறாங்க. நிறைய டைம் நம்ம ஜாபு, செக்யூரிட்டி இது மாதிரி போயிட்டு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு இருந்திருப்போம். அதில் பழகிட்டே இருந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை அப்பப்போயே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சேவிங் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ எதுவும் பண்ணாமல் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒரு ஸ்லேவரி லைஃபே வாழ்ந்துருப்போம். அப்படி இல்லாமல் நம்ம லைஃப்பை ப்ராப்பராக அந்த எலிக்கு கிடைச்ச ஃப்ரீடம் மாதிரி நம்மளுக்குன்னா நம்மளுக்கு தேவையான சாப்பாடு தேவையானது போக மிச்சம் சேர்த்து ப்ராப்பரான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம லைஃப்பை ஃப்ரீடத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்ம லைஃப் ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லாக வாழ முடியும். இல்லாட்டியும் அடுத்தவங்க ஸ்லேவரியாக அடிமையாக தான் வாழ முடியும். இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ அந்த புக்கில் கடைசி பக்கங்களில் படித்த ஸ்டோரி. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதோ அதை உங்களுக்கு போதுமானதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்ணியோ சேவ் பண்ணியோ உங்கள் வளர்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு போங்க. யூஸ் இட் ப்ராப்பர்லி. அதை வச்சு உங்களோட ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது.